4/6/2025 புதன்கிழமை. இன்று காலை 9:58லேருந்து 10:34 வரைக்கும். இந்த இடைப்பட்ட இந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. வாஸ்து பகவானை மனதார வேண்டிக்கோங்க. இந்த நேரம் தான் வாஸ்து நேரம். நம்முடைய வீட்டில் வாஸ்து தோஷத்தால் பிரச்சனை வரக்கூடாது. வாஸ்து தோஷத்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடாது. நோய் நொடி வரக்கூடாது. கடன் சுமை இருக்கக்கூடாது. இப்படி மனசார வாஸ்து பகவானை வேண்டிக்கிட்டு ஓம் வாஸ்து புருஷாய நமக இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த குறிப்பிட்ட அரை மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வீட்டு வடகிழக்கு மூலையில் ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அந்த சொம்புக்கு மேலே உங்கள் வலது கையை வச்சு மீண்டும் 27 முறை வாஸ்து பகவானின் மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் வாஸ்து புருஷாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷனையும் தடையும் நீங்கள் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருந்தாலும் வாஸ்து பகவான்கிட்ட இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள். வீட்டின் வடகிழக்கு மூலையில் தான் வாஸ்து பகவான் தலைப்பகுதி இருக்கும். இதை தான் ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் ஈசான மூலை அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்துனால வீட்டில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான பரிகாரங்கள் இப்போ சொன்னது. அதுலேயும் குறிப்பாக அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சுடுங்க. இதை கேட்கும்போது கொஞ்சம் பெரிய அளவில் வேலையாக இருக்கும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. 10 நிமிஷத்தில் இந்த வழிபாட்டை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் துவங்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. மறக்காமல் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும்.